நீங்க யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? உடனே உங்க பேரை சொல்லுவீங்க. இல்லை நீங்க யாரு, எந்த ஊரு அப்படின்னு கேட்டா ஊர் பேரு, டிஸ்ட்ரிக்ட் பேரு எல்லாம் சொல்லுவீங்க. அப்பா பேரு, குடும்பத்தின் பேர் எல்லாம் சொல்லுவீங்க. அண்ணன் கேட்டா, யாரு கேட்டாக்கு என்ன வேலை செய்றீங்க, அதை கம்பீரமா சொல்லுவீங்க. நான் பேங்க்ல மேனேஜர் அப்படின்னீங்க, காலேஜில் ப்ரொஃபஸர் அப்படின்னீங்க. அல்லது என்ன வேலை செய்றீங்களோ அது ஒரு மரியாதையா பெருமையா சொல்லுவீங்க. ஆனா இங்க ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றாரு, நீ யார் தெரியுமா மகனே மகளே அப்படின்னு சொல்லி. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆண்டவர் சொல்ல, நீங்கள் என்னுடையவர்களா இருக்கணும், அதனால மற்ற ஜனத்தை விட்டு நான் உங்களை பிரிச்சு எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல? முழு உலகத்துல இத்தனை கோடி மக்கள் வசிக்கிறாங்க. உங்க தேசத்துல நீங்க இருக்க இடத்துல எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அவ்வளவு பேருக்கு மத்தியில உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு, நீ என்னுடையவன், என்னுடையவள், நீ என்னுடைய மகன்பா, என்னுடைய மகள், எனக்கு சொந்தம்னு சொல்லுவதற்கு மற்ற ஜனங்களை விட்டு ஆண்டவர் பிரித்து எடுத்திருக்கிறாராம். அது எவ்வளவு பெருமை இல்ல? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு பிரித்து எடுக்கப்பட்டு அவருக்கு சொந்தமாக இருப்பாரு. அப்ப நீ என்ன சொல்ல, நான் இயேசுக்கு சொந்தம், அவர் என்னை தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்து அவருடைய பாதுகாப்புல என்னை வச்சிருக்கிறாரு. அப்படி சொல்லும் போதே மகிழ்ச்சி தானே. நீங்க வாழ்றது உலகத்துலதான், உலக மக்களை போல எல்லா வேலைகளையும் செய்யணும், உழைக்கணும் எல்லாம் தான். ஆனா நீங்க அவங்கள போல வாழ்வதற்கு அழைக்கப்படலை, பிரித்தெடுக்கப்பட்டவங்க. எப்போ மனதில் வைக்கணும், இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. அப்ப உலக மக்களை போல சிந்திக்கிறது, யோசிக்கிறது, பணம், புகழ், பேரு, பெருமை, அந்த சிந்தை இருக்கக்கூடாது. நம்ம கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு, ஏன்னா அவருக்கு சொந்தம் இல்ல. நம்ம அவரை போல சிந்திக்கணும், அவரை போல பேசணும், அவரை போல வாழணும். அவருக்கு சொந்தமாயிட்டு ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்து இந்த சிந்தையோட வாழணும். நீங்க வேலை செய்யற இடத்துலயும் மற்றவங்களை போல இருக்கக்கூடாது. நீங்க வித்தியாசமானவங்க, நீ வித்தியாசமானவள் மகளே, நீ வித்தியாசமானவன் மகனே. நீங்க பரிசுத்தமுள்ள தேவனுக்கு சொந்தம், வல்லமை உள்ள தேவனுக்கு சொந்தம். அவர்களை பிரித்தெடுத்து தன் கூடவே வச்சிருக்கிறாரு. நீங்க அதை யோசித்து பாருங்க. ஒரு நிமிஷம் அதை யோசித்து பார்த்தாலே உங்களால அவரை துதிக்காம இருக்க முடியாது. இந்த உலகத்தில் இத்தனை கோடி மக்கள், பல இன மக்கள், பல மொழி பேசக்கூடிய மக்கள், நம்ம சுத்தில வேலை செய்யற இடம், வசிக்கிற இடத்துல எவ்வளவு மக்களா இருந்தாலும் நம்மை தேவன் பிரித்தெடுத்து நீ எனக்கு சொந்தம்னு சொல்றாரு பாருங்க. எனக்கு சொந்தமா இருக்கும்படி பிரித்தெடுத்தேன். அப்ப நீ இயேசுக்கு சொந்தம். அது எவ்வளவு பெரிய